இப்போ நீங்க கண்ணகி நகரனுடைய பிராண்டா மாறிட்டீங்க. ஸோ அது எப்படி இருக்குது உங்களுக்கு? நான் கண்ணகி நகர் பிராண்டா மாறல, நாங்க கண்ணகி நகர் பிராண்டா மாத்திருக்கோம். மாத்திருக்கீங்க. வெரி குட், சூப்பர். எனக்கு எதுவும் பெருமை எதுவும் வேணாம். கார்த்திகா கபடி பிளேயரா இருக்கேன். ஆனால் கண்ணகி நகர் தான் நாங்கள் பிராண்ட் ஆக்கணும்னு நினச்சோம். அதை ஆக்கிட்டோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன்லேயும் நிறைய எங்கள் மக்கள் சாதிச்சுட்டு வராங்க. அதுதான் என்னோட பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். சூப்பர், வெரி குட். ஸோ எங்கே இருந்து தான் இவ்வளோ பேச்சு வருதுன்னு பார்த்தா அம்மா வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சோம். அது கொஞ்சம் கூட குறையாமல் உங்ககிட்டயும் அது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே இன்னொரு பிளேயர்னும் போது எப்படி இருக்குது உங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம்? ஃபுல்லாக கபடி பற்றி மட்டும்தான் இருக்குமா? டிஸ்ட்ராக்டே ஆகாது மைண்டு. காவியா வந்து எனக்கு ரொம்ப நானே என்கிட்ட பேசிக்கிற மாதிரி. நைட்டு தூங்குறப்ப எழுந்துக்கிறப்ப எழுந்தோடனே காவியா என்ன பண்ணலாம், காவியா இந்த நேஷ்னல் வருது, காவியா அந்த மாதிரி பண்ணுறது, கோச் இது சொன்னாங்க, கோச் அதை சொன்னாங்க, எப்படி நம்ம விளையாடலாம், அந்த மாதிரி காவியா எனக்கு எதனா கரெக்ஷன் சொல்லுவாள், நான் எதனா அவளுக்கு கரெக்ஷன் சொல்லுவேன். 2 பேரும் சேர்ந்து கோச் கிட்ட டவுட் கேட்போம், கோச் தெளிவுபடுத்துவாங்க. இது ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்கில் அது இது நிறைய கோச் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை பற்றிலாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான ஒரு பார்ட்னர் சொல்லலாம். சூப்பர். ஸோ எப்பவுமே தங்கச்சினாலே அது ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடிய போது நீங்கள் டெக்னிக்கலாகவும் பேசுறதுக்கு இருக்கும். அக்கா வந்து இப்போது தங்க பதக்கத்தோடு வந்திருக்கிறாங்கன்னும் போது நீங்களும் பிளேயர், இப்போ வந்து ஸ்டேட் பிளேயராக இருக்கிறீங்க, அடுத்து நேஷனல் இன்டர்நேஷனல் போகணும்ல, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குதா, இல்லை எப்படி இருக்குது, இல்லை ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி. என் பேர் காவியா, 6 டைம் தமிழ்நாட்டுக்காக ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, நேஷனல் பிளேயர்லேருந்து இப்போ இன்டர்நேஷனல் போய் அக்கா அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அது உங்களுக்கு ப்ரெஷராக இருக்குதா, இல்லை அவங்கள விட நம்ம வந்து பயங்கரமாக சாதிச்சு காட்டணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்குதா? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணகி நகர்லேருந்து கார்த்திகா போய் இந்தியா டீமுக்காக விளையாடுனது. நெக்ஸ்ட்டு எங்கள் டீம்லேருந்து எல்லாருமே நாங்கள் இந்தியாவுக்காக ப்ளே பண்ணுவோம். வெரி குட். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் கபடி அப்படி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி பேர் உங்கள் டீம் எல்லாருமே வாங்கணும். அது முக்கியமாக கண்ணகி நகர்லேருந்தே எல்லாரும் வந்து தமிழ்நாடு டீம்லேயும் செலக்ட் ஆகணும், நேஷனல்லேருந்து இன்டர்நேஷனல் போகணும்.